அப்போ திடீர்னு வந்து சார் இந்த மகாராஜா வந்திருக்காரு பெரியவர் ராமராஜ உடையார். He wants you to come அப்படியே கர்ணன் ட்ரெஸ்ஸோட. He doesn't want to meet சிவாஜி கணேசன், he wants to meet கர்ணன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அப்பேற்பட்ட ஒரு இங்கிலீஷ் பேசுறது மட்டும் இல்லை, the way he pronounced some words. கரெக்ட். தெய்வமகன் படம், அதில் வந்து அந்த விஜய் கேரக்டர் வந்து பெரியவரை கேட்டோன்னா எப்போ அந்த ஹோட்டல் கட்டணும்னு சொன்னேன். அது ஒரு சொல்வார், இங்கே பாங்க, ஹோட்டல் 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 எடுத்து போட்டு. அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க. என்னோட ஃபாதர் பாலமுருகன் சார் வந்து சிவாஜி ஐயாவால தான் அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த படம் வந்து அன்புக்கரங்க. அந்த அன்புக்கரங்களை வந்து நீங்க தான் வந்து கேமரா சுவிட்ச் ஆன். அப்போ அந்த பழைய கேமரா இருக்கு மிச்சல் கேமராவுக்கு பெரிய இவ்வளோ பெரிய லைட் சுவிட்ச் மாதிரி டொக் அப்படி போட்டால் ஆரம்பிக்கும், அப்புறம் அதை ஆஃப் பண்ணால் நிற்கும். மை ஃபர்ஸ்ட் பிக்சர் கேமரா சுவிட்ச் ஆன் வந்து கல்யாண பரிசுன்னு நினைக்கிறேன். மை ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் டெல் மீ that my country is first. லார்ட் ராமாவோட கோட் மாதிரி முதல் படத்தில் அப்படி ஆக்ட் பண்ணது. the thing is எல்லாருக்கும் என்ன they forgetனா, எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே கடவுள் பக்தி ஜாஸ்தி. மகாராஜாஸும் மகான்ஸும் கூப்பிட்டு அனுப்பிச்சு இது பண்ணது. அப்போ திடீர்னு வந்து சார் இந்த மகாராஜா வந்திருக்காரு பெரியவர் ராமராஜ உடையார். He wants you to come அப்படியே கர்ணன் ட்ரெஸ்ஸோட. He doesn't want to meet சிவாஜி கணேசன், he wants to meet கர்ணன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். அதில் ஒரு ஆச்சரியம் சார். இப்போ நீங்கள் கான்வென்ட், அதுக்கப்புறம் பெங்களூரில் இது, ஸோ நீங்கள் பேசுகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அவர் தமிழ்ன்றதுக்கு அத்தாரிட்டி எங்கள் நடிகர் திலகம். தமிழ் எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்ததோடு அதிகம் சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு நடிகர் திலகம் தான். அப்பேற்பட்ட ஒரு இங்கிலீஷ் பேசுறது மட்டும் இல்லை, the way he pronounced some words. இது எப்படி அது ஆச்சரியம். அதில் அந்த இது ஒன்று என்னன்னா, அந்த தெய்வமகன் படம், அதில் வந்து அந்த விஜய் கேரக்டர் வந்து பெரியவரை கேட்டோன்னா எப்போ அந்த ஹோட்டல் கட்டணும்னு சொன்னேன். அது ஒரு சொல்வார், இங்கே பாங்க, ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். அவர் படிக்காத பணக்காரன் தான் ஹோட்டல் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். என்னுடைய ஹோட்டல் 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 எடுத்து மூடு, நீ வியாபாரம் செய்வது போ. எஸ் எஸ், நான் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். He just imbibe, he looks at somebody and then I think he just imbibes and he carry on. It's like a sponge மாதிரி, you know, sponge மாதிரி carries on, just taking it and taking it and taking it and. இப்போ நீங்கள் அந்த ஹோட்டல் சொன்ன மாதிரி ஜென்ரலி எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கெட் அவுட்டுன்னுவாங்க. ஆனால் பாசமலரில் இவர் கெட் அவுட். அது எப்படி I don't know that. I don't know how he got that idea to do that also. அப்போ நான் ரொம்ப சின்ன வயசு, நான் அதெல்லாம் பாசமலர் பார்த்துருமா, அதே நான் சொன்ன மாதிரி பாதியில் பார்த்துட்டு போயிருப்போம். நான் ஒன்லி இப்போ தான் 25-30 இயர்ஸுக்கு முன்னாடி தான் திருப்பி பார்த்தோம். அப்புறம் பாசமலர் ரீரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த வசந்த மாளி ரீலீஸ், கர்ணன் வந்த டைம் பாசமலர், அப்போ ஃபுட் பார்க்கும்போது என்ன எக்ஸ்ட்ராடினரி படம்னு தோணுச்சு. அப்போ தான் இப்போ அன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க. என்னோட ஃபாதர் பாலமுருகன் சார் வந்து சிவாஜி ஐயாவால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த படம் வந்து அன்புக்கரங்க. அந்த அன்புக்கரங்களை வந்து நீங்க தான் வந்து கேமரா சுவிட்ச் ஆன். அப்போ அந்த பழைய கேமரா இருக்கு மிச்சல்னு. இப்போ நீங்கள் கேமராவில் இப்போ இந்த கேமரா மாதிரி இப்படி சுவிட்ச் ஆன் பண்ணி கையில் வச்சிடலாம். ஆரி கூட சைடில் ஒரு சுவிட்ச் இருக்குது, பட்டன். அந்த மிச்சல் கேமராவுக்கு பெரிய இவ்வளோ பெரிய லைட் சுவிட்ச் மாதிரி டொக் அப்படி போட்டால் ஆரம்பிக்கும், அப்புறம் அதை ஆஃப் பண்ணால் நிற்கும். அதுக்கு ஒரு பெரிய ஒகேஷன். கேமரா சுவிட்ச் ஆன் யார் பண்ணுறது, இந்த கிளாப் யார் பண்ணுறது. அப்போ அன்புக்கரங்கள் வந்து சாந்தி விம்ச அவர் பெரிய என்னப்பா, ஸோ அவர் வந்து எனக்கு கூட்டிகிட்டு என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு? 60s. ஏன்னா ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் பிக்சர் கேமரா சுவிட்ச் ஆன் வந்து கல்யாண பரிசுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ திங்க் விடி வெள்ளியே கல்யாண பரிசு. ஐம் ஷுவர் ஃபோட்டோ இருந்துச்சு, ஸ்ரீதர் சார் தூக்கி வச்சுட்டு. ஆமாம், அதுக்காக அப்புறம் நிறையா பிக்சர்ஸ் நான் ஒரு 10-20 படத்துக்கு கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ அப்போவே அசோசியேட் ஆகிட்டீங்க ஃபிலிமோட. நீங்கள் கேமரா சுவிட்ச் ஆன், அப்போ நான் இங்கே இருப்பேன். கேமரா சுவிட்ச் ஆன். அப்போ இந்த இப்போ சத்யா ஸ்டுடியோ இருக்கு, அப்போ இருக்கும்போது என்ன படம் தெரியல, வேலுமணி ஏதோ பிக்கப் பண்ணிட்டு போனார் என்ன, அது எந்த படத்துக்குன்னு தெரியல, மறந்துட்டேன். அது ஸ்ரீதர் சார் படம் எதுவும். ஒரு காலையில் வேலுமணி சார் வந்து பிக்கப் பண்ண உடனே கிராண்ட் மதர் ட்ரெஸ் பண்ணிட்டு காரில் அவர் காரில் தான் உட்காந்துட்டு போனேன்.
அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் 1978 தான் சத்யா ஸ்டுடியோ போனேன். இது 1960s. அப்போ அதுக்கு போய் நெப்டியூன் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு படம் கேமரா ஸ்விட்ச் ஆன். பட் ஃபர்ஸ்ட் கல்யாண பரிசு கல்யாண பரிசு தான் ஃபர்ஸ்ட். ஆமாம். அந்த பிக்சர் எது அது இருக்கு? படம் சில்வர் ஜூப்ளி படம். நான் வந்து அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன். பட் அந்த படம் சில்வர் ஜூப்ளி ஆனப்போ வந்து ஒரு செயின் எனக்கு போட்டுட்டு போனார் ஸ்ரீதர் சார். அது ஞாபகம் இருக்குது, செயின் போட்டார் ஏதோ இங்கே வந்து. நான் அதை அப்புறம் மறந்துட்டேன். அப்புறம் நாங்கள் காலேஜ் வரும்போது அம்மா எடுத்து காமிச்சாங்க, இதுதான் ஸ்ரீதர் சார் போட்ட செயின். அதை கொஞ்ச நாள் இது மாதிரி டைட்டாக, ஏன்னா அது நான் வெரி ஸ்மால். திரும்பி கோல்டு செயின் போட்டால் கரெக்டாக என் கழுத்துக்கு இப்படி வருது அது. பட் அது ஒரு 1 or 2 months காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன் அதை. அது ஒரு அவார்டு மாதிரி உங்களுக்கு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் கல்யாண பரிசுக்கு அப்புறம் நான் கிட்டத்தட்ட 20 படத்துக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் சார். நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படம் எல்லாமே அவர் சின்ன ஒரு சண்முக சார் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுன்னு சொல்லுவார். அவர் பூஜை நான் இங்கே இருந்தேன். ஆமாம், அண்ணனோட கோயிலேருந்து ஐ ஸ்விட்ச் ஆன். நான் இதுக்கெலாம் இல்லை, தங்கப்பதக்கம் வியட்நாம் வீடு பூஜைக்கெலாம் இல்லை. பட் அப்புறம் அதுக்கு அண்ணனுக்கு கோயில் திருசூலெல்லாம் அப்போ ஆரி வந்துருச்சு. கேமராமேனுக்கு நடுவில் கையை விட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியும். இப்போ ஜென்ரலாக நடிகர் திலகம் ஐயாவை பற்றி பேசும்போது எனக்கு முக்கியமானவங்க ஒருத்தர் சொல்லும்போது, டோன்ட் கம்பேர் ஹிம் ஜஸ்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஹி இஸ் பியாண்ட் இட்ன்றான். அவர் எல்லாத்துக்கும் தாண்டி அவர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தேசியமும் தெய்வீகமும்னு முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னார். பட் அதன் வழியில் நடந்தவர் எங்கள் நடிகர் திலகம் ஐயா. இந்த தேசியத்தை பற்றியும் அந்த தெய்வீகத்தை பற்றியும் அவருக்கு இருக்கக்கூடிய பற்று, அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ ரொம்ப பேர் சொல்லுவாங்க இவர் அந்த மாதிரி முதல் படத்தில் அப்படி ஆக்ட் பண்ணதுதான். இப்போ த திங் இஸ், எல்லாருக்கும் என்ன தே ஃபோகெட்னா, எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே கடவுள் பக்தி ஜாஸ்தி. எங்கள் கிராண்ட் மதருக்கோ கிராண்ட் ஃபாதருக்கோ. எங்களுக்கு ஊரில் குலதெய்வம் இருக்குது. இன்னும் நாங்கள் அது குலதெய்வம் கோயில் ஐ திங்க் இட்ஸ் about 200 or 300 years old. அது என்ன அந்த தெய்வம்? அது அங்காள பரமேஸ்வரி. அது வந்து ரைட் அவுட்டர் மன்னார்குடி உள்ளெல்லாம் போய் அவுட்டர் மன்னார்குடியில் இருக்குது. பட் அங்கேருந்து இறங்கணுன்னா வயலில் 3 or 4 kilometers எங்கள் பூர்வீக கிராமம் இருக்குது, வேட்டை திடல்னு. அந்த வேட்டை திடல் அந்த 3-4 kilometers நடந்து போயிடலாம் அந்த வயலில். அப்படி தான் அந்த காலத்தை வந்து நடந்து வந்து கூப்பிட்டு வருவாங்க. இப்போ மன்னார்குடி டவுனுக்குள்ளே காரில் போய் போனோம், சுற்றிக்கிட்டு அந்த டெம்பிள்லேருந்து மன்னார்குடியிலேருந்து திருப்பியும் வேட்டை திடல் போகணுன்னா இல் டேக் about 7-8 kilometers பை கார். பட் ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டிலலாம் பக்தி தான், பூஜை அதெல்லாம் இருக்கும். நம்ம தஞ்சாவூர்காரங்களாம் இல்லை, பொங்கல் எப்போவுமே பெரிய ஃபெஸ்டிவல். தீபாவளி கொண்டாட மாட்டாங்களா? அப்போது தீபாவளிலேருந்து 1954 இங்கே மெட்ராஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் முதல்ல இங்கே எல்லாம் தீபாவளி கொண்டாடுறாங்க. நம்ம வீட்டில் 1954 or 55 தான் தீபாவளி கொண்டாட ஆரம்பித்தாங்க. 54 தான். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். என்டையர் எனக்கு தெரிஞ்ச சொல்லுவாங்க, தாத்தாலாம் சொல்லுவாங்க தீபாவளின்னு தெரியும், பட் இது மாதிரி இது இப்போ பெரிய கமர்ஷியல் ஃபெஸ்டிவல் எல்லாம் ஆகிடுச்சு. க்ளோத்ஸ் கொடுக்குது, இது பட்டாசு. அப்போ அங்கே கிராமத்துலலாம் அப்படி ஜஸ்ட் ஏதோ பண்ணும். பொங்கல் தான் பெரிய பெரிய திருவிழா நம்ம தஞ்சாவூருக்கு பார்க்கலாம். ஸோ அது பிகினிங்லேருந்து இவர் எப்போவுமே போவார். அப்புறம் நடுவில் அவர் அங்கே ட்ராமாலே வந்து அவர் வந்து சாமி பாட்டு பாடிட்டு தானே அவங்க நீங்கள் கடவுள் பாட்டு பாடி தானே ட்ராமாவுக்கு இறங்குவாங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் தெரியுமா எல்லாருக்கும் அந்த மாதிரி பாட்டு தான். அதுதான் ராஜபாட்டு. அப்புறம் பிலீவ், அப்புறம் யாரு கூட கல்ச்சர், யாரு கூட ட்ராமா போனார், அதெல்லாம் மைட் பி ஹியோட ஆக்டட் இன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேஸ். பட் என்ன இருந்தாலும் மைட் பி இஸ் ஆக்டிங் இன் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். வரதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தான் உள்ளே போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் பாதி பேர். ஸோ தட் டசன்ட் மேட்டர். ஸோ அது பட் நம்ம ஃபேமிலி அதிலே இருக்காங்க, தே கிரவுண்டட். நேஷ்னல் ஸ்பிரிட் வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் டே கோ அவருக்கு. ஏன்னா அவர் சொன்னார், அப்பா அவர் பிறந்த அன்றைக்கி தான் மை கிராண்ட்ஃபாதர் கோட் அரெஸ்டட். எந்த ஊரில், அரியலூர், அது எங்கேயோ அங்கே பாம்பு கேஸில் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இவர் பிறந்தப்போ தாத்தா இல்லை, அவர் 4 years லேட்டர் தான் வந்து பார்த்தாரு. ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆமாம், ஈ காட் அதுக்கு சம்திங் எகென்ஸ்ட் த போலீஸ், அதுக்கு எகென்ஸ்ட் த பிரிட்டிஷ். அப்போது ஃப்ரீடம் ஃபைட்டர், இப்போ நீங்கள் தான் டெரரிஸ்ட்னு சொல்லுவீங்க. அப்போ ஏதோ அந்த டைமில் ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ஒரு கேங்கை பிடிக்கும் போது அவரையும் பிடிச்சி போயிட்டாங்க. இது ஆக்சுவலி ஷார்ட் இந்த லெக், அவர் பெரிய ஸ்கார் இருக்கும் இந்த லெக்கில். இல்லை ஸ்கார் வந்து ஈவன் ஓல்டு நியர்லி 2 inches இருக்கும் ஸ்கார்.
புல்லட் இப்படி போய் புல்லட் வெளியே வந்ததில் க்ளீன் பாஸ் பண்ண ஷேட்டர்ட் இஸ் போன். இதான் அதாவது யூட் எஸ்கேப். போன் ஷேட்டர் இட் ப்ரோக் இ ஃபெல் டவுன். அப்புறம் அந்த பட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ 1 year வெண்ட். அவர் பக்கா 1 yearல ஈ காண்ட் ஈவன் ஹியர் 1%. 1 yearல. ஸோ பேச இப்படி தான் ஒரு காலையில் தான் கேட்பார். அது பட்டில் அடிச்சிருக்காங்க அவர் விழுந்தோடனே. இதை நம்ம திரும்பி பார்த்தா தென் ஹி வாஸ் இன் சம்வேர் இந்த எங்கேயோ. அப்புறம் இன் வேலூர் ஜெயில் ஃபார் 4 years. அப்போ பிகாஸ் ஹீ வாஸ் ஒரிஜினல் அவர் ரயில்வேஸ் லைன்ஸ் மேன் இதெல்லாம் பார்த்ததால அப்போ தான் அவங்க பெரிய வாட்டர் டேங்க் வைக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷ் ஆர் கிரியேட்டிங் வாட்டர் டேங்க்ஸ். நம்ம மீதியெல்லாம் இந்த இது அடித்து இதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க தண்ணி. வாட்டர் டேங்க் வந்தது வேலூர் ப்ரிசன்லையா ஃபஸ்ட்டு பெரிய வாட்டர் டேங்க். ஹீ வாஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வாட்டர் டேங்க் ஃபார் 4 years he said. அதில் அதை ஒட்டி சொல்லிடுறேன். அது என்ன ப்ரௌட் மேட்டர்னா, நான் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே அரக்கோணம் ராஜகோபால்னு எம்எல்ஏ இருந்தார். அவர் சொன்னார் அங்கே வந்து தே ஃபவுண்ட் அவுட் யார் யார் இந்த வேலூர் ஜெயிலில் ஃப்ரீடம் ஃபைட்டர் யார் யார் எந்த செல்லில் இருந்தாங்கன்னு. ஸோ இவர் தாத்தா இருந்த செல்லில் வந்து தே ஃபவுண்ட் அவுட் ஹி வாஸ் இன் திஸ் செல் நம்ம இதுன்னு. அவர் கூட 2-3 பேர் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் திறந்து வச்சாங்க அங்கே. அப்போது இட்ஸ் ஹேப்பன் இன் 72 or 73. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ வாட் ஸ்டேட் இட் இஸ் நவ். மஸ்ட் பி தே வில் டேக்கன் இட் அவே. பட் ஸோ நான் இப்போ காலேஜ்லேருந்து வந்தேன். இங்கே காலேஜ் அப்போ 1 மணி வரைக்கும் வந்தேன். ஐ ரிமெம்பர் 2:33 அவர் கூட நிறைய கார்ஸ் போகிறாங்க. அவர் மிஸ்டர் அரக்கோணம் ராஜகோபால் வந்து அவரும் போகிறார் அப்பா கூட. போய் அங்கே போய் அந்த ஃபோட்டோ திறக்க போகிறாங்க. தேட் வாஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. அதுலேருந்து ஐ வாஸ் ரியலி ப்ரவுட். அண்ட் அதை வச்சு தான் அப்பா நேஷ்னலிஸ்ட் ஹி வாண்டட் மீ டு ஜாயின் தி ஆர்மி. And I got admission also 1965 military school in Dehradunல admission கிடைச்சிச்சு. பட் my grandmother was very much against it. நாங்கள் military school அப்படியே you go into the army. My grandmother and my grandfather were against that. I said love you national, but we don't want him to go into the army. பட் கோச்சுனா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் போய் ஆல் ஆர் பிக் war heroes. So அவங்கள பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிக் ஹீரோஸ். தட்ஸ் அ வெரி ஹாப்பி தாட். ஸோ அந்த சாமி கும்பிட்றது இஸ் ஆல்வேஸ் தியர். அப்புறம் எங்கள் வீட்டில் அப்பப்போ அந்த பூஜை எல்லாம் நடக்கும். இப்போ கூட புரட்டாசி மாதம் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் விரதம் வீட்டில். ஸோ வி ஆர் நாட் ஃபார் அவே ஃப்ரம் அந்த தெய்வீகம். தேசியம் வந்து ஆல்வேஸ் இஸ் இன்பில்ட் எங்களுக்கு. தெய்வீகமோட தேசியம். I read a quote in Ramayana 3 years ago. Rama says, my religious texts, English is one, I can't say in Sanskrit. My religious texts tell me that my country is first. This is quote from Rama. Lord Rama would a quote. Imagine Lord Rama says that, no? What a great king of India. So, when he's saying that, we also have to follow that. So, I'm very much in that. As I grew older, நான் ஜாஸ்தி கோயிலெலாம் போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கூலில் வரதுனால கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் என்ன அந்த 1968, 67, 68 இங்கே வரும்போது டிசம்பரில் வருவோம். அப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னென்னா இங்கே உடனே சண்முக சார் மாலை போட்டுருவார். எங்களுக்கு மாலை போட்டு எல்லாம் சபரிமலைக்கு கூட வரணும். வரதே 30 நாள். அதில் கிட்டத்தட்ட 20 நாள் இதில் போயிடும் விரதத்தில் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு. அப்படி தான் எங்கள் தெய்வீக பயணம் எங்களுக்கு ஆரம்பிச்சது. ஃபேமிலி எல்லாம் அப்பா அங்கிள் எல்லாம். அப்புறம் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் தான் அப்பா அப்பப்போ ஏதாவது இங்கே கோயில் போயிட்டு அம்மா கூட போயிட்டு வரலாம் சொல்லுவாங்க. இப்போ தேசியம் சொல்லும்போது ஐயா வந்து பார்க்காத தலைவர்கள் இல்லை. நேருலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து எல்லா தலைவர்களும் பார்த்துருக்காங்க. அந்த மூமெண்ட்ஸ் பற்றி எப்போது உங்ககிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்களா? சார் அது அவங்க வந்து we met all the leaders who were again nation first theory. Whatever the politics was, but எல்லாருக்குமே அந்த நேஷன் ஃபர்ஸ்ட். whether it's Nehru, whether it's Indira Gandhi, the great President Nazar, and Mauritius, Ram Ghulam, and then other people and other senators, governors எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே அந்த வந்து அந்த நேஷன் ஃபர்ஸ்ட். அந்த இங்கே நான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் கவர்னர் ஐ மெட் வாஸ் பிஷ்ணுராம் மேதி. அவர் அப்போ தான் அந்த ஃபண்ட் ரைசிங்லாம் பண்ணுவாங்க. நடிகர் சங்கம் ஃபண்ட் ரைசிங், ஹாக்கி மேட்ச்சு
இப்போ கூட ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. எப்படி அப்பா வந்து நசீரும் இல்லை அப்பாவும் இந்த அம்மாவும் கிரிக்கெட் அது லேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஹாக்கி மேட்ச் இருக்கும். அப்பா நசீர், பிரேம் நசீர் சார், ஜெமினி சார்லாம் ஹாக்கி ஸ்டிக். அந்த சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் பிஷ்ணுரா மேதி இருப்பார். அவங்க எல்லாத்துக்குமே ஹி மூவ்ஸ். அவங்க எல்லாமே வந்து அந்த இது நேஷன் ஃபர்ஸ்ட் தியரி அது. அப்புறம் வந்து காட்லினஸ் வந்து நான் ஒரு வாடி இடத்துல சொன்னேன், மகாராஜாஸும் மகான்ஸும் கூப்பிட்டு அனுப்பிச்சு இது பண்ணது. கர்ணன் ஷூட்டிங் ஒரு சீன் பெங்களூர் பேலஸில் எடுக்கிறாங்க. அது ஒரு தாமரை இது இருக்குது. அந்த சீனு படத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தாமரை ஃபுல்லாக லோட்டஸ் தாமரை ஃபுல்லாக. அங்கே இவங்க 2 பேரும் ஒரு லவ் சீன், இவரும் தேவிகாவும். அப்போ நாங்கள் எல்லாம் போயிருக்கோம் ஷூட்டிங் பார்க்க. நாங்கள் பெங்களூர் படிக்கிறோம். எங்களை கூட்டி மாமா இல்லை ஒரு க்ரௌடிங்க. திடீர்னு க்ரௌடு கிட்ட வர, நாங்கள் க்ரௌடில் நிற்கிறோம். வர கூட்டம் சிவாஜி வர கிட்ட வந்தோன்னு அப்பா வந்து இதெல்லாம் என் பசங்க தள்ளாதீங்க, பசங்க ஷூட்டிங் பார்த்துட்டு போட்டு. அப்புறம் போயிட்டு ஒரு ஷார்ட் முடிஞ்சா இல்லை போயிட்டுங்கப்பா, சாயந்தரம் வர வீட்டுக்கு ஆல் கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ அவர் 5:30 வரேன்னு சொன்னேன். ஈ கேம் அட் 7:30. நான் ஒரு டைம்னா கரெக்டாக இஸ் பங்க்சுவாலிட்டி. 5:30 மணிக்கு வந்துடுறேன். வந்துட்டு 7:30 வந்தார். அப்போது யூஸ் தெரியுங்க என்ன ஆச்சுன்னு சார் நோ. அப்போ திடீர்னு வந்து சார் இந்த மகாராஜா வந்திருக்காரு, பெரியவர் சாமராஜ உடையார், மைசூர் மகாராஜா வந்திருக்கார். அவர் அங்கே இருக்கார் மேலே. ஈ வாண்ட்ஸ் யூ டு கம் அண்ட் ஹேவ் டீ வித் ஹிம் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது. ஓகே சார், முடிச்சுட்டு ஐ நீட் அபவுட் ½ an hour எல்லாம். இல்லை சார், he wants you to come அப்படியே கர்ணன் ட்ரெஸ்ஸோட. he doesn't want to meet சிவாஜி கணேசன், he wants to meet கர்ணன். ஸோ அந்த கர்ணன் அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸோட அதுவும் இப்படி அங்கே பேலஸ் கார்டன் போது இப்படி இப்போ ஷூட்டிங் நடக்குது. இப்போ பேலஸ் இந்த டயரு அங்கே இன்னொரு டயர் இருக்குது. அப்புறம் 3rd டயருக்கு கார்டன் ஆரம்பிக்காது. இவர் இந்த 2nd டயரில் வந்து கார் நிறுத்திருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம அடிக்கடி பேலஸ் போய் கூட சந்திரமுகியில் ஷூட் பண்ணோம். அவங்க நிறைய படங்கள் ஷூட்டிங் போயிருக்காங்க. இந்த 2nd டயரில் வந்து நின்று அங்கேருந்து கிரனைட் ஸ்டெப்ஸு. அப்போ இறங்குற கார்லேருந்து பார்த்தா அந்த படி அந்த மேலே அந்த பேலஸோட இதில் அது இவர் மகாராஜா உட்காந்துருக்கார். ஹீஸ் ஜெய்ஜாண்டிக் ஃபியர் டால் உட்காந்துருக்கார், பிக் ட்ரே எல்லாம். அப்பா எங்கே அந்த படியில் ஏறி போகிறார். ஏறி போடோன்னு அவர் உட்கார சொன்னாரா உட்காந்து. சார் அப்பா சார் ஃபர்ஸ்ட் டைம் மை லைஃப் அப்பா கோல்டு கப் அண்ட் சாசஸ் ஆல் கோல்டு. அப்புறம் அந்த ஆள் வந்து ஆள் வந்தாங்களாம், மகாராஜா வந்து அப்படி சொல்லி இவர் கூப்பிட்டு டீ காஃபி ஈசஸ். அப்போ தான் அவர் சொன்னாரா, யூ கம் சிவாஜி, யூ கம் இன் யுவர் ஓன் ட்ரெஸ். ஐ நோ ஹூ யூ ஆர். I want to see you as கர்ணன். அப்புறம் அவங்க எப்போவுமே இங்கே எனக்கு ஞாபகம் இருக்கு, அங்கே மைசூர் பேலஸில் ஒரு சினிமா தியேட்டர் இருந்துச்சு பேலஸில். ஸோ அப்பப்போ இங்கே கால் வரும், இந்த படங்கள் எதாவது பெரிய நல்ல படங்கள் நாங்கள் அனுப்ப சொல்லி. எனக்கு தெரியும் ஒரு வாட்டி நான் இங்கே ஆஃபீஸில் இருந்தால் வியட்நாம் வீடு பிரிண்ட் அனுப்பிச்சோம். நான் இப்போ இருந்தேன் ஆஃபீஸில். வியட்நாம் வீடு பிரிண்ட் அங்கே பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு மகாராஜா வாஸ் எ லைவ். ஸோ 77 நான் வந்து இங்கே 72 படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திடீர்னு நாங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறான்னு சொல்லி வி செட் தட் பிரிண்ட் ஓவர் அவர் பார்க்குறது. ஸோ அது மாதிரி ஆல் த கிங்ஸ் அண்ட் ஆல் கிங்ஸ் வந்து யூஸ் க்ளோஸ் டு மைசூர். நான் சிட்டி பேர் சொல்கிறேன், ஏன்னா அப்படி தான் சொல்லுவோம். மைசூர்னா மகாராஜா மைசூர்னு சொல்ல மாட்டாங்க, வி ஆர் ஃப்ரெண்ட்லி வித் மைசூர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒரு டேர்ம் ஆகிட்டு ரொம்ப பேருக்கு இந்த மகாராஜாஸ் கூட மூவ் பண்ணவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, ஐம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைசூர், ஐம் நாட் மை ஃப்ரெண்ட் ஆஃப் மைசூர் மகாராஜா, ஐம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பரோடா, ஐம் நாட் மை ஃப்ரெண்ட் ஆஃப் பரோடா. ஸோ அவருக்கு அது மாதிரி மைசூர், பரோடா, புதுக்கோட்டை, எட்டயபுரம், அது மாதிரி நிறையா ஆல் ஓவர் இந்தியா லாட் ஆஃப் பிரின்சஸ் அண்ட் கிங்ஸ். அஃப்கோர்ஸ் தஞ்சாவூர், போஸ்லேஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவருக்காகவே கொடுத்தாங்க. கர்ணன் வந்து தஞ்சாவூர் பேலஸ் உள்ள கூட எடுத்திருக்காங்க சீன். அது பிகாஸ் ஆஃப் மகாராஜாங்க இல்லை சிவாஜினா எடுங்கன்னு சொல்லி கர்ணனில் ஒரு சீன் ஒரு அந்த ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி பியூட்டிஃபுல் சீன். அது இந்த அம்மா அப்புறம் அந்த இது கூட இந்த போன் ஆரோ சீன் அவர் அந்த அடிப்பார் அந்த சீன் தஞ்சாவூர்
இஸ் கிங் ஆஃப் ஆக்டிங். அந்த மகாராஜா அந்த பக்கம் இருந்தாலும் எங்க கலைக்கு மகாராஜா இவரு. whatever it is, the kings are also very the national spirit they all have. So அந்த படங்கள் அதெல்லாம் that they have seen him do all that. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தளையில்.